நல்லது ஜேசுதாஸ் அவர்களே, இன்னும் ஒரு கேள்வி என்னட்டையும் இருந்து வந்துவிட்டு ஒரு கேள்வியோட முடிச்சு போறதா? இங்கு பல பேர் தொலைபேசியிலே காத்திருக்கிறார்கள். நீங்கள் பெரிய பெரிய நடிகர்களுக்கெல்லாம் பாடியிருக்கிறீர்கள். எம்ஜி ராமச்சந்திரன், எம்ஜிஆர், சிவாஜி, கமல், ரஜினி, இப்போ இருக்கிற யங் நடிகர்களுக்கும் பாடி எல்லாம் நம்ம கடவுளுடைய. என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்ப பல பாடல்கள் ஒவ்வொரு நடிகர்களுக்கும் தக்க மாதிரி குரலை மாத்தி பாடுவாங்க. ஆனா நீங்க அந்த மாதிரி பாடினது இல்லை. ஆனா படத்துல பார்க்கும்போது ரஜினி பாடுற மாதிரி தான் இருக்கும், எம்ஜிஆர் பாடுற மாதிரி தான் இருக்கும். அதோடைய ரகசியம் என்ன? இல்ல, அது வந்து முக்கியமா என்னன்னா, இது நாட் தட் என்னுடைய இது இல்லை, அது அவங்க அந்த ஆர்டிஸ்டோட திறமை. என்னுடைய இது இல்லை, அது அவங்க அந்த ஆர்டிஸ்டோட திறமை அதில் இருக்கு. அவங்க அது தெரிஞ்சுட்டு அதுக்கு என்ன ஆக்ஷன் கொடுக்கலாம், ஈவன் த நர்வ்ஸ் எவ்வளவு இது கொடுக்கலாங்கிற வரும்போது நேச்சுரலா அது வந்து அமையிறது. நாம வந்து மாற்றவே கூடாது. அது எனக்கு நம்பிக்கை இல்லை அதில். ஏன்னா எனக்கு அதில் இன்னும் அப்படி மாற்றி பாடணுங்கிறது சொன்னா, இன்னும் அந்த பாடல் ஜெயசுதாஸ் தான் பாடியிருக்குன்னு எப்படி அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க? நான் குரலை மாற்றியாச்சுன்னா அப்புறம் எப்படி? எப்போவாது நான் மாற்றி இருக்கேன் கொஞ்சம். ஒரு எக்ஸாம்பிள், சில பாடல்ல இப்போ வந்து இந்த தண்ணி தொட்டி தேடி வந்த அதுல வந்து குரல் இது மாத்தல, பட் ஆக்சுவலி அந்த ஃபார்ம் ஆஃப் அந்த கொஞ்சம் குழையா, ஏன்னா குடிச்சுட்டு அவனுக்கு அந்த வார்த்தையெல்லாம் அப்படின்னு. அது தவிர பட் வாய்ஸோட கல்ச்சர் நம்ம விடக்கூடாது. ஜேசுதாஸ் அவர்களே, நேயர்கள் காத்திருக்கிறார்கள், போமா? கண்டிப்பா. முதல் நேயர் ரூபன். வணக்கம் ரூபன். வணக்கம் ரூபன். வணக்கம். சொல்லுங்க ரூபன். வணக்கம் ஜேசுதாஸ் அண்ணே. ரூபன், நான் டோன் மில்ஸ்ல இருந்து கலைக்கிறேன். எங்க இருந்துமா? எனக்கு வந்து நீங்க பாடின பாட்டு விருப்பம். ஆனா ஒன்று கேட்கிறேன், விஸ்வநாத் மியூசிக்ல இருந்தா இல்ல இளையராஜா மியூசிக்கா இல்ல இப்போ வர மியூசிக்கா? உங்களோட அனுபவங்களை இருக்கா சொல்ல முடியுமா? உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? எனக்கு 2. 2 குழந்தையில எந்த குழந்தை பிடிக்கும்? ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்குப்பா. விஸ்வண்ணா வந்து விஸ்வண்ணா தான், இளையராஜா வந்து இளையராஜா தான். ஏன்னா அது வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணவே கூடாது. அதாவது அவர் பண்ணி இருக்கிறது நமக்கு தெரியும், இளையராஜா என்ன பண்றாருன்னு நமக்கு தெரியும். அதுல என்ன நமக்கு என்ன சுகமா இருக்கோ அதை எடுக்க வேண்டிய தவிர இதுல நான் யார் நல்லவர் என்னமா இல்ல. இப்ப வர்ற இசையமைப்பாளர்களுக்கும் அந்த இசையமைப்பாளருக்கும் நீங்க என்ன வித்தியாசத்தை பாக்குறீங்கன்னு கேக்குறாரு. இப்ப இருக்கிற மியூசிக் டைரக்டர்ஸை பத்தி நம்ம வந்து குறை சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு திறமை இருக்கு. இப்ப நீங்க வந்து ஒரு பிசினஸ் பண்றதா இருந்தா அந்த பிசினஸ் டயத்துல வந்து மோஸ்ட்லி எல்லாரும் விரும்புற ஒரு ப்ராடக்ட் தான் நீங்க பண்ணுவீங்க, ரியல் பிசினஸ் மேன்னா. அப்ப இவங்க ஒரு பிசினஸ் மியூசிக் டைரக்டர்ஸான நினைக்க கூடாது. பட் ஆக்சுவலா அவங்களுக்கு அவங்களுடைய நிலை, அதாவது அவங்களுக்கும் வாழணும், அவங்களுக்கும் வசதி வேணும், எல்லாம் கொஞ்சம் வேணுமே. ஒரு டைரக்டர் இல்லைன்னா அந்த சூழ்நிலைகள் வந்து அவங்களை இந்த மாதிரி டியூன் தான் பிடிக்கிறது எல்லாரும். அப்ப அதுக்கு காரணம் யாரு? கேட்கறவங்க தான் காரணம். நீங்க நல்லதை கேளுங்க, அவங்க கண்டிப்பா நல்ல பாடல்கள் இப்போ உங்களுக்கு தோன்றதா இருந்தா, இந்த மாதிரி பாடல்கள் எங்களுக்கு பிடிக்கல, இன்னும் நல்ல பாடல்கள் வேணும்னு ஆசைப்படுறதா இருந்தா சொல்றேன். நான் வந்து இதுல எனக்கு எந்த பாடல் வேணாலும் பாடலாம். இன்னொரு விஷயம் சொல்றேன். அவங்க என்ன பேர் சொன்னீங்க? ரூபன். ரூபன். ஓகே ரூபன், இப்போ நான் ஒரு பாடல் பாடுறேன். அந்த பாடல்ல அதாவது ஒரு வரி தான், அதாவது அடக்கான கருங்குயிலே கச்சே இப்படி ஒண்ணு இருக்கு, ஏழிசை கீதம் அந்த சாங் இருக்கு. இந்த ரெண்டத்தையும் நம்ம வந்து பாட முடியற ஒரு ஆர்டிஸ்டா இருந்தா அது அங்கேதான் முக்கியத்துவம். அதாவது ஒரு மாதிரி இதே டைப் தான் என்ன எனக்கு பாட முடியாது, அந்த டைப் பாட முடியாதுன்னா அங்கே போயிடுது. இப்ப நான் வந்து என் வாழ்க்கையில டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நான் பாடி இருக்கேன். மற்ற பெரியோர்கள் எல்லாம் அந்த மாதிரி பாடி இருக்காங்க. இப்போ வர்றவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லி வரேன். ஓஹோ, அவங்களுக்கு திறமை இருக்கு. எல்லா யங்கர் ஆர்டிஸ்ட் இருக்கு பாருங்க, எல்லாருக்கும் திறமை இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, அண்ணா உங்களுக்கு கிடைச்ச மாதிரி எங்களுக்கு அந்த பாக்கி கிடைக்கலன்னா அப்படின்னு அவங்க ஏங்குறாங்க. அவங்களுக்கு அந்த சங்கடம் இருக்கு, ஏன்னா அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஸோ மெயின் திங் இஸ் அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி அமைப்போ, அந்த மாதிரி ஒரு லிரிக் அமைப்போ, அந்த மாதிரி ஒரு பாடல் அமைப்போ இப்போ இல்லாம இருக்கிறதுனால அவங்க சங்கடப்படுறாங்க. நீங்க இந்த ரசிகர்களை தான் குற்றம் சாட்டுறீங்க. அவங்க நல்லது கேட்டா ரசிகர்களை மட்டும் சொல்லக்கூடாது, எல்லாம் ஒரு காம்பினேஷன் ஆஃப். அதாவது இப்போ ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து
ஃபாஸ்ட் அவங்கள லைஃப் வந்து ஃபாஸ்டாகி போயிடுது. லைஃப் வந்து ஃபாஸ்டான உடனே ஃபாஸ்ட் ஃபுட் வாங்கிட்டு உடனே போய் நடந்துட்டு சாப்பிட்ற பழக்கம் இப்போ. அந்த மாதிரி நடந்துட்டு அது அந்த பாட்டு மறந்து போயிடுது. அது இப்போ இந்த நேயர் சொன்னது போல விஸ்வநாதன், இளையராஜா, ஏஆர் ரஹ்மான் இவங்கெல்லாம் ஒரு ட்ரெண்ட் செட்டர்ஸ் இல்லை. அந்த டைம்ல வந்த ஒரு ட்ரெண்டை உடைச்சி ஒரு புது ட்ரெண்டை கொண்டு வந்தாங்க இல்லையா? ஆனா அந்த எல்லா ட்ரெண்ட்லையும் நீங்க ஃபிட் பண்ணியிருக்கிறீங்க. இது தட் இஸ் த மெயின் திங். ஏன்னா நமக்கு வந்து இடம் இருந்தால் நமக்கு நிறைய கட்டலாம் வீடு. இடம் இல்லாத இடத்துல அந்த மாதிரி தான் கட்ட முடியும். அதாவது நம்ம வந்து அறிவை முதல்ல வளர்த்தணும். அதற்காக நான் வந்து சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணி அவங்க சொல்ற ஒரு கொடுக்குற பாடலை தெரிஞ்சுட்டு அதை அனுபவிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த மாதிரி பாட முடியும் அவங்களாலங்கிறது. நான் எந்த டைப் எல்லாம் பாடியிருக்கேன் பாருங்க. ஏன்னா எனக்காக சொல்லலை, அந்த டயத்துல இருந்த எல்லா ஆர்டிஸ்டுக்கும் திறமை அப்படிதான் இருந்தது. இப்ப இருக்கிறவங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்றேன். அந்த வாய்ப்பு கிடைக்கல. நான் வந்து இப்போ என் இனிய பொன் நிலாவே அந்த மாதிரி பாடியிருக்கேன். அதிசயராகம் ஏழி இந்த மாதிரி கிளாசிக்கலான வச்சுக்கவா ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள அதுவும் இருக்கு. எது வேணாலும் நம்ம அந்த இதுல கொண்டு வரணும். அதுக்குன்னு அவரால் பாட முடியுங்கிறத ஒரு நம்பிக்கை மியூசிக் டைரக்டருக்கு வந்தாச்சுன்னா கண்டிப்பா நம்மளுக்கு எந்த பாடல் வேணாலும் அவர் கொடுக்கலாங்கிற இது இருக்கும். நல்லது ஜெயசுதாஸ் அவர்களே. அடுத்த நேயர் சிவா. வணக்கம் சிவா. வணக்கம். சொல்லுங்க சிவா. வணக்கம் ஜெயசுதாஸ். வணக்கங்க ரவுணன் அவர்களே. வணக்கம். வணக்கம். நான் என்னென்னா ஜெயசுதாஸ் அவர்களிடம் ஒரு கேள்வி ஒன்று கேட்க இருக்கிறேன். கேளுங்கண்ணா. இப்ப நாளைக்கு நடக்க போற ப்ரோக்ராம்ல வந்து நீங்கள் தமிழ் சினிமா பாடல்கள் மட்டும்தான் படிக்க போகிறீர்களா அல்லது தமிழில பாடல், அதாவது புரட்சி பாடல் ஏதாவது படிக்க போகிறீர்களா? இதாவது நாளைக்கு முக்கியமாக சுனாமி நிவாரண நிதிக்கு தான் வச்சிருக்கோம் நம்ம வந்து. ஆனா இவங்க நம்ம இது நடத்துறவங்க அதை ஜாஸ்தியா அட்வர்டைஸ் பண்ணி இருக்கிறது சினிமா பாடல்கள் தான். அதனால என்னன்னா நிறைய பேர் வருவாங்க. அதை ஏதோ சிறு பக்தி பாடல்களும் நம்ம ஜாஸ்தி இல்லாம 2-3 பாடுறேன். உங்களுக்கு எது பிடிக்கும்? எங்களை பொறுத்தவரையில இப்ப எங்களுக்கு ஒரு நீங்கள் படிக்க